உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி விடு. இப்ப என்ன, நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி பொண்ணு பக்கம் கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டானா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரேணு. வா இப்பவே போய் பேசலாம். இப்பவே வா. ஆமா ரேணு, இன்னைக்கே பொண்ணு பக்கம் வரணும்னு சொல்லிருக்கான் அவன். அவன் வர சொல்லி போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல? சரி, நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி சரி, சீக்கிரம் பேசிடு. என்னங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த வேலம் பையனை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாளா? எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சும்மா எதனா பேசிக்கிட்டு. போன வாரம் அண்ணனுக்கு ஜோசியம் பார்க்க போனீங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு? எங்க அவளை என் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க 2 பேர் மட்டும் அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா அண்ணனுக்கு அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன ஐடியா? நம்ம கீழ் வீட்டுல இருக்கால ஆனந்தி, அவளுக்கு ஏன் நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்னடி நக்கல் பண்றியா? பேச்சி பேச்சி. அண்ணே வாங்கண்ணே, வாங்க மதினி. என்னடா பசங்க இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, எங்களுக்கு சம்மதம். ரேணு, வேலு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஆனந்தி ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனந்தி சொன்னாளா? அவளுக்கு எப்படி தெரியும்? ஏய், இங்க என்ன நடக்குது? எல்லாமே ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ரேணு, என்னால இருந்து இதெல்லாம் நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் வேலை இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் தான் நினைச்சேன். ஆனா என்னடானா திடீர்னு இன்னைக்கே பொண்ணு பக்கம் வாடான்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இதை எப்படி அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ரேணு. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. சந்தோஷம். ஆனந்தி, என்ன சொல்றதுன்னே தெரியலையே மதினி. நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாமா தங்கச்சி, வேலு வந்து விஷயத்த சொன்னதும் எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சுமா. எங்க இது பெரிய பிரச்சனையா வெடிச்சிருமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தம்மா. எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பையன் ஆசைப்பட்டுட்டானே, நான் என்ன பண்றது சொல்லுங்க? இதோ இவ இருக்காளே, அவ அண்ணனுக்கு அவ்வளவு சப்போர்ட். நீங்க மட்டும் அண்ணனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலனா செத்து போயிடுவேன்னு மிரட்டுறா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தேங்க்ஸ்ங்க. நம்ம தங்கச்சிக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட முடியாது. ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியாதுங்க. டேய், ஒன்னும் அவசரம் இல்லடா மாப்ள. நீ பொறுமையா யோசிச்சு கூட பதில் சொல்லு. டேய் இல்லடா, ரேணுகா பாவம். அம்மா தங்கச்சி கோவப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல போய் உங்க பையன் கிட்ட பேசுங்க, போங்க. டேய் தங்கச்சி வாடா. ஏமா இப்படி பண்றீங்க? நீங்களே தேதி குறிச்சிட்டு சொல்லுங்க, நான் மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்.
நீ என்னப்பா ரெடி பண்ண போற? அது கல்யாணத்துக்கான நகை பணம் தான். என்னதான் லவ் மேரேஜ்னாலும் என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் அனுப்பணும். அதுதான முறை. அதை தவிர வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லுங்க. என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய், அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட யார் கேட்டது? டேய் சும்மா இருடா. தம்பி இங்க பாரு, உங்க நகை பணம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் எங்க கிட்ட நிறையவே இருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் என்னால சம்மந்தம் வச்சுக்க முடியாது. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவகிட்ட சொல்லுங்க. ஆமாமா, அந்த குடும்பம் எல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? மா விட்டுட்டு போய் வேற வேலையை பாருமா. பா தேவையில்லாததெல்லாம் பேசலப்பா. அண்ணனுக்கு அந்த ஆனந்தியே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். எப்பா வேலு, நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராதேப்பா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னே தோணல. ஏமா ஆனந்தி, லவ் பண்ணதே தப்பு, அதுலயும் தேடி பிடிச்சு அந்தம்மா பையனையா லவ் பண்ணுவ? சாதாரண கரண்ட் பில்லு கட்டாததுக்கே அது காது கிளிய பேசிச்சு. இதுக்கு என்னென்ன பேச போகுதுன்னே தெரியல. அந்த அம்மா நம்ம எல்லாத்தையும் தெருவுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும். அதுக்கப்புறமா என்னால உசுரோடவே இருக்க முடியாதியா? மா நான் தான் சொல்றேன்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாதுமா. கார்த்தியும் ரேணுவும் அவங்க அம்மாட்ட பேசிடுவாங்க. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும். என்னம்மா? வேலு, இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வருமா? ஏய் இங்க வா, இங்க பாருங்க. நம்மளே தேடினாலும் கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனந்தியை நம்மளை விட நல்லா பாத்துக்குவாமா. அவனோட அம்மாவுக்காக பார்த்து அவனை விட்டுற வேணாம். அத்தை, மாமா, மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? டக்கு புக்குன்னு ஆவற வேலைய பாருங்க. சரியா வேலு, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செய். அப்பா இங்க பாருடி, இது உனக்காக இல்ல, என் புள்ள வேலுக்காக தான். போ, போய் அவனையே கட்டிக்க போ. அப்ப ஆனந்தி லவ் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? அதானே மாப்பிள்ள, நீ சொல்றத பார்த்தா அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச ரெடியா இருக்க போல. ஆமா, என்ன? அம்மா எனக்கு கார்த்தி ரொம்ப நல்லா தெரியுமா. ரொம்ப நல்லவன், நல்லா சம்பாதிக்கிறான், பொறுப்பா இருப்பான். நம்ம ஆனந்தியை நல்லா பாத்துக்குவான். சில பேர் மாதிரி மத்தவங்களை சுரண்டி சாப்பிட்றவெல்லாம் இல்ல. ஸ்ட்ரைட்டா என்னதான் குத்துறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.